இது சனி. இப்போ வேற கிரகங்கள் பார்வைப்பட்டு இந்த சனி வலுவாகிறதுக்கு வாய்ப்புகள் இருக்குது. இருந்தாலும் அது தனிச்சிருக்கும் போது வேற கிரகங்கள் பார்வையினால வலுப்பெறதுக்கு வாய்ப்பு இருக்கு. ஆனால் இந்த நீசம் பெற்ற சனி ராகுவோடு சேரும்போது என்ன ஆகுது அப்படின்னா, ராகு தான் பவர்ஃபுல் ஆகுது, சனி பவர்ஃபுல்லாக இல்லை அப்படிங்கிறது ரொம்ப நீங்கள் கவனிக்க வேண்டிய விஷயம். சனியாக இருக்கும்போது கிடைக்கக்கூடிய பலனுக்கும் ராகுவோடு சேர்ந்துருக்கும்போது கிடைக்கக்கூடிய பலனுக்கும் நிறைய வித்தியாசம் இருக்குது. இப்போ இதுவே சனி ஆட்சி பெற்று ராகுவோடு சேர்ந்து இருந்தால் சனி வலுவாக இருக்கும். ஆனால் இப்போ சனி நீசம் பெற்று ராகுவோடு சேரும்போது ராகு தான் வலுவடையுது அப்படிங்கிறத நீங்கள் தெளிவாக புரிஞ்சுக்கணும். இங்கே பலமடைகிறது ராகு தான், சனி கிடையாது. அப்போ சனி கொடுக்கக்கூடிய பலன் காரக பலன் எப்படி இருக்கும், ஆதிபத்திய பலன் எப்படி இருக்கும் அப்படிங்கிறத தான் பார்க்க போகிறோம். ஓகே, இப்போ என்னென்ன கிரகங்கள் சனி இருக்கக்கூடிய இடத்த பார்க்குது அப்படின்னு சொல்லி பார்ப்போம். குரு 9ஆம் பார்வையாக சனியை பார்க்குது, ராகுவையும் பார்க்குது, அதை விட்டுருங்க நீங்கள். அடுத்து